வேதத்துல சொல்லப்பட்ட பரிசுத்த ஆவியானவருக்கும் இன்றைய நாட்கள்ல சபையில சொல்லப்படுற பரிசுத்த ஆவியானவருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அந்த நாட்கள்ல பரிசுத்த ஆவியானவர் எப்படி கிரியை செஞ்சாரு, ஜனங்களுக்குள்ள தேவ வசனத்தின் மேல ஒரு அளவில்லாத ஒரு தாகத்தை ஏற்படுத்தினாரு. அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில வாசிக்க முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியுன்ற ஒரு மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன் பேதுருவை கூப்பிட்டு சொல்றாரு, உம்மிடத்தில் இருக்கிற வார்த்தைகளை கேட்க நாங்கள் விரும்புறோம், தேவனுடைய வசனங்களை கேட்க விரும்புறோம்னு சொல்றாரு. 13ஆம் அதிகாரத்துல செர்கி பவுல் ஒரு அதிபதி இருக்கிறாரு. அவர் பர்னபாவையும் பவுலையும் கூப்பிட்டு தேவனுடைய வார்த்தைகளை கேட்க விரும்புறேன்னு சொல்லி அந்த மனுஷனும் சொல்றாரு. அதே போல தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் 22ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, தேவன் பவுலை எதற்காக தெரிந்து கொண்டாராம், அவருடைய திருவாய் மொழியை கேட்கணும், அவருடைய வார்த்தைகளை வசனத்தை கேட்கணும், அதுக்காக தான் ஆண்டவர் பவுலை தெரிந்து கொண்டார்னு சொல்லி இப்படி பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த பார்க்க முடியுது. ஆனா இன்றைய நாட்கள்ல சபையில உலாவுகிறதா சொல்லப்படுற பரிசுத்த ஆவியானவரோ பாட்டை கேட்பதில் தான் ஜனங்களை பிரியப்படுத்துறாரு. இந்த பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் கிடையாது, இவர் பரவசத்தின் ஆவியானவரான சொல்லிக்கலாம். ஏன்னா ஜனங்களுக்குள்ள தேவ வசனத்தின் தாகமே இல்ல, தேவ வசனத்தின் மேல வாஞ்சி இல்ல, இந்த ஜீவ வசனங்கள் மேல இன்னும் ஒரு பிடிப்பு இல்லாம தான் அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. சண்டே சர்வீஸா இருக்கட்டும், ஃபாஸ்டிங் பிரேயரா இருக்கட்டும், ஆன்லைன் பிரேயரா இருக்கட்டும், இப்படி எந்த சர்வீஸ்லயுமே வருகிற ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை பிரதானமா சொல்லப்படுறதுக்கு நேரம் கொடுக்கப்படுறது இல்ல. பாட்டுக்கும் ஆராதனைக்கும் மியூசிக்கும் தான் இன்னைக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அடுத்த சந்ததியான யூத் ஃபோக்கஸ் பண்ற மீட்டிங்கா இருக்கட்டும், அல்லது சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ற மீட்டிங்கா இருக்கட்டும், செய்யக்கூடாத ஒரு காரியம் என்னன்னா வசனத்தை மாத்திரம் சொல்லிடக் கூடாது. கேம்ஸ் வைக்கலாம், பாட்டு பாட வைக்கலாம், வர்ஷிப் பண்ண வைக்கலாம், ஆனா வசனத்தை மட்டும் சொல்லிடவே கூடாது மாறிக்கொண்டிருக்கிறது. தேவனுடைய திட்டத்தின்படி நடக்கிற ஒவ்வொரு திருச்சபையா இருக்கட்டும், ஒவ்வொரு ஊழியக்காரங்களா இருக்கட்டும், மற்றவர்களுக்குள்ள ஏற்படுத்துகிற மிக முதலாவது முக்கியமான தாக்கம் எப்படி இருக்கணும்னா, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு வசனத்துக்கு அளவில்லாத தாகமுள்ளவர்களாய் மாற்றுவதுதான் இன்றைய சபையுடைய தேவை. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் பைபிள்ல காண்பிக்கிறாரு. வசனத்துக்கு ஜீவ வார்த்தைக்கு ஒப்பு கொடுப்போம், தேவநாமம் மகிமையடையட்டும், தெய்வ வசனம் வளர்ந்து பெருகட்டும். மாரநாதா, இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரம் வருகிறார். ஆமென்.